أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அடுத்து இரண்டாவது சுற்றுக்கு போயிருவோமா? கோடிட்ட இடத்தை நிரப்புக, விடுபட்டதை கண்டுபிடி. முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு, அல்லாஹுவை அன்றி நீங்கள் டேஷ் வணங்குகிறீர்கள், பொய்யையே கற்பனை செய்கிறீர்கள். அல்லாஹுவை அன்றி நீங்கள் வணங்குபவை உங்களுக்கு உணவளிப்பதற்கு சக்தி பெறாது. எனவே அல்லாஹுவிடமே உணவை தேடுங்கள். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போகிறது. உங்களுக்கான நேரம் 30 வினாடிகள். கோடிட்ட இடத்துல விடுபட்டதை கண்டுபிடிக்க வேண்டும். 100 மதிப்பெண்கள். அல்லாஹுவை அன்றி நீங்கள் வணங்குகிறீர்கள், டேஷ் வணங்குகிறீர்கள். நேரம் முடிய போகிறது. கேள்விக்கு தவறான பதில சொன்னால் அடுத்த டீமுக்கு போகும். நேரம் முடிஞ்சிருச்சு. ஏன் பதில் தெரியலீங்களா? அடுத்த டீம் போயிருவோமா? அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு வருது. 15 வினாடிகள் தான். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் எதை வணங்குறீங்க? பொய்யையே கற்பனை செய்கிறீர்களே, இதனால அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்குபவை உங்களுக்கு உணவளிப்பதற்கு சக்தி பெறாது. பதில் அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் சொன்னது, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் சிலைகளை வணங்குகிறீர்கள், பொய்யையே கற்பனை செய்கிறீர்கள். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்குபவை உங்களுக்கு உணவளிப்பதற்கு சக்தி பெறாது. எனவே அல்லாஹ்விடமே உணவை தேடுங்கள். சரியான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்களை அத்தக்வீர் அணியினர் பெறுகிறார்கள். சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று சொன்ன திருமறை குர்ஆனுடைய 29வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்தின் அடிப்படையிலே இந்த புள்ளிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு, அல்லாஹுவை வணங்குங்கள் டேஷ் விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதரை அனுப்பினோம். அல்லாஹுவை வணங்கிக் கொள்ளுங்கள், டேஷ் விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதரை அனுப்பினோம். மசூரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய வசனங்கள் படிச்சிருப்போம். அதில் இந்த வசனம் எது, இது எந்த வார்த்தையை சொல்கிறது என்ற இந்த ஒரு முடிவுக்கு வரணும். 2, 1, 0. மசூரா பண்ணாலும் நேரத்துக்குள்ள சொல்லி. அல்லாஹ்வை வணங்குங்கள், ஷைத்தானை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதரை அனுப்பினோம். அல்லாஹுவை வணங்குங்கள், ஷைத்தான்களை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்ற பதில சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான பதிலா இருந்தா உங்களுக்கு 100 மதிப்பெண் கிடைக்கும். தவறான பதிலா இருந்ததுன்னா இந்த வாய்ப்பு இந்த டீமுக்கு போவதுக்கான ஒரு சூழல் இருக்குது. சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை அத்தக்வீர் அணியினர் பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் 36வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து தாரிக் அணியினருக்கு கேள்வி கேட்டுருவோமா? நீங்கள் டேஷ் அல்லாஹ்வின் தூய பாக்கியமிக்க சலாம் என் முகமனை உங்கள் மீது கூறிக்கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. உங்களுக்கான கொடுக்கப்பட்ட நேரம் 30 வினாடிகள். 30 வினாடிகளுக்குள்ள நீங்கள் சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு 100 மதிப்பெண். இல்லை என்று சொன்னால் அது அடுத்த அணி அர் ரஹ்மான் அணியினருக்கு அந்த கேள்விக்கான நிலையை செல்ல இருக்கிறது. பதிலை சொன்னால் 100 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். புரியல. சலவாத் மைக்கில் சொல்லுங்க. சலாம். சலாம் அது கீழே இருக்கு. சலாம் எனும் முகமனை உங்கள் மீது கூறிக்கொள்ளுங்கள். கோடிட்ட இடத்துல என்ன வரணும்? தங்களுக்கு தாங்களே. குர்ஆன் வசனம் அப்படி வருதா? தங்களுக்கு தாங்களே. இந்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு செல்கிறது.
உங்களுக்கு 15 வினாடிகள் இருக்கு. இறை நம்பிக்கை கொண்டோரே. நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வின் தூய அப்படின்னு சொல்ல வரீங்க. தவறான பதில். இந்த கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு செல்கிறது. நீங்கள் உங்கள் இல்லங்களில் நுழையும் போது அல்லாஹ்வின் தூய பாக்கியமிக்க சலாம் என்னும் முகமனை உங்கள் மீது கூறிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் இல்லங்களில் நுழைகின்ற போது அல்லாஹ்வின் தூய பாக்கியமிக்க சலாம் எனும் முகமனை உங்கள் மீது கூறிக்கொள்ளுங்கள் என்று ஒரு பதில சொல்லியிருக்கிறீங்க. சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கும். இல்லைனாக்கா பக்கத்து டீமுக்கு போவோம். என்ன பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி, நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் நுழைந்தால் சரியான பதிலை சொல்லி அஸ்ஸம்ஸ் அணியினர் 50 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. இதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயம் 61வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. என் பிள்ளைகளே, உங்களுக்காக இம்மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். எனவே முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதையே தம் மக்களுக்கு டேஷ் யாக்கூபும் அறிவுறுத்தினர். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகிறது. உங்களுக்கான நேரம் ஓடிட்டு இருக்கு. 30 வினாடிகள் முடிவதற்கு முன்னால் நீங்கள் பதில் சொல்லணும். முடிந்த உடனே சொல்லணும். நேரம் நிறைய தரமாட்டாங்க. இஸ்மாயில். இஸ்மாயில், என் பிள்ளைகளே, உங்களுக்காக இம்மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். எனவே முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதையே தம் மக்களுக்கு இஸ்மாயில் யாக்கூபும் அறிவுறுத்தினர். தவறான பதில். இந்த கேள்வி மீண்டும் அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு வருகிறது. என் பிள்ளைகளே, உங்களுக்காக இம்மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். எனவே முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதையே தம் மக்களுக்கு இப்ராஹிம் யாக்கூபும் அறிவுறுத்தினர். இப்ராஹிமும் யாக்கூபும் அறிவுறுத்தினர் அப்படின்ற ஒரு பதில சொல்லி இருக்கிறாங்க. வாய்ப்பு உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வராதுன்னு நினைக்கிறீங்க. சரி, கம்ப்யூட்டர் ஜி, சரியான விடையை சொல்லி அஸ்ஸம்ஸ் அணியினர் 50 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 2 சுற்றுகள்லையும் விட்ட மார்க்க பிடிக்கிறதுக்கு இவங்க ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த சுற்றுகள்ல நம்ம வேற முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 2 சுற்றுகள் விறுவிறுப்பாக முடிந்திருக்கிறது. சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி, இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இப்போது 3வது சுற்று ஆரம்பமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேன். இந்த 3வது சுற்று உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதிலை சொன்னால் 50 மதிப்பெண், தவறான பதில் சொன்னால் மதிப்பெண்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பதிலை சொன்ன பிறகு அது தவறான பதிலாக இருந்தால் கூட அடுத்த ஒரு வாய்ப்பு, இன்னொரு 50 மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பதில் அங்க பாக்ஸுகளில் எழுதப்பட்டிருக்கு. அதை கொண்டு வந்து அடுக்கணும்னாக்கா நம்முடைய டீம் ஒர்க், நம்ம எல்லோரும் சேர்ந்து எப்படி முயற்சி செய்து இங்கே கொண்டு வருகிறோம் என்பது தான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். 50 மதிப்பெண்கள் அதற்கு வழங்கப்படுகிறது. ஆரம்பிப்போமா? ஸ்டார்ட்டா? அர் ரஹ்மான் அணியினருக்கு முதல் கேள்வி. மத்தியன் என்ற நகரத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட தூதர் யார்? ஆப்ஷன் ஏ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சரியான பதிலை சொல்லணும். 30 வினாடிகள் உங்களுக்கு. சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு நேரம் முடிய போகிறது. சுஹைப் அலைஹிஸ்ஸலாம். சரியான பதில் தானா? 50 மார்க்கு. அடுத்த டீமுக்கும் வாய்ப்பு இல்லை, நமக்கு மட்டும்தான் வாய்ப்பு. சொல்லிடுவோமா கம்ப்யூட்டர் ஜி கிட்ட? கம்ப்யூட்டர், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான பதில். 50 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. வாங்க, பெண்களில் குழந்தைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். பெண்கள் இங்கே பாக்ஸ் அடுக்கலாம்.
உங்க கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பாக்ஸ் எடுங்க. ஷுஐப், ஒன்பது, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நேரம் முடித்து விட்டது. 3 எழுத்துக்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பு. 2 எழுத்து கிடைக்கல. சரி, எல்லா எழுத்துக்களும் இருக்கு. உங்களுடைய முயற்சி பலனளிக்காம போயிருக்கு. சரி, வாங்க. 50 மதிப்பெண்களை அர்-ரஹ்மான் அணியினர் பெறுகின்றார்கள். அடுத்து அத்தாரிக் அணியினருக்கு. இரண்டாவது கேள்வி, வெளிப்படையானவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஏ அல் தவாப், பி அல் ராஹிர், சி அல் முத்தக்கபிர், டி அல் அல் ரஷீது. 30 வினாடிகள் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுது. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி அல் முத்தகப்பீர். கரெக்டா? தெரியல, சூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதில் அல் ராஹீர். சரி, இப்போ அடுத்த 50 மதிப்பெண்கள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணுவோமா? வாங்க. அல் ராஹீர். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தம்பி, நீங்க வந்துருக்கீங்க, குழந்தை கூட்டு வந்துருங்க. நேரம் ஓடிட்டு இருக்கு. இன்னும் 18 வினாடிகள் இருக்கு. ரொம்ப ஆர்வமாக அல் வாஹிர் என்பதை தேடிட்டு இருக்கிறாங்க குடும்பத்தினர். நேரம் முடிந்து விட்டது. என்னாச்சு? இல்லு எடுக்கல, காணும்ல, இருக்கு அங்க, நம்ம எடுக்கல. சரி சரி, வந்துருங்க, வாங்க. அத்தாரிக் அணியினர் அல்-லாஹிர் என்பதை அடுக்குவதற்கான முயற்சி செய்தாங்க. அவங்களுக்கு இல் என்ற எழுத்து அங்கு கிடைக்கல. அடுத்து அத்-தக்வீர் அணியினர் எந்த நபியின் வாழ்க்கையை அழகிய வரலாறு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான்? ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எந்த நபியின் வாழ்க்கையை அழகிய வரலாறு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எந்த நபியின் வாழ்க்கையை அழகிய வரலாறு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான்? டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இது தவறா சொல்லிட்டானா இல்ல? 2 ஆப்ஷன்ல நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்னு வரும், அதனால டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சரி, டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். பதில் சரியான்னு பார்ப்போமா? உங்க பேர் யூசுஃபா? சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான பதில். உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்குது. அடுத்து ஒரு 50 மதிப்பெண்கான வாய்ப்பு. வாங்க, இங்க வந்துருங்க. ஓகே.
யூசுப் கரெக்ட் அடிக்கிட்டாங்களா? யூசுப் என்ற அந்த பெயரை அடுக்கி 50 மதிப்பெண்களை அத்தக்வீர் அணியினர் பெறுகிறார்கள். எடுத்து போயிருங்க. அடுத்த அசம்ஸ் அணியா. மறைவானவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஏ அல் முத்தவல்லி, பி அல் பாதீன், சி அல் ரஷீது, டி அல் மாலிக். மறைவானவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? முத்தவல்லியா இமாமா, அல் பாதீனா முஹத்தீனா, அல் ரஷீதா, அல் மாலிகா. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி அல் பாதீன். ஆப்ஷன் பி அல் பாதீன் என்ற பதில சொல்லியிருக்கிறாங்க. சரியா என்பதை இப்ப நம்ம பார்த்துடலாம். மறைவானவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் அல் பாதீன். சரியான விடையை சொல்லியிருக்கிறீங்க. 50 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. வாங்க இங்க வந்துருங்க. பெண்கள் இங்க வந்துருங்க. ஆண்கள் அங்க பாக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துடலாம். சின்ன பிள்ளைகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். பெரியவங்க இங்க வந்துருங்க. அல் பாதீன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஓகேவா? 35 வினாடிகளிலே அடிக்கிட்டீங்களா? பரவாயில்ல, மாஷா அல்லாஹ். வாங்க இடத்துக்கு வந்துருங்க. கரெக்டா அடிக்கிட்டீங்களான்றது. அல் பாதீன் என்பதை சரியான முறையில் அடுக்கி மேலும் ஒரு 50 மதிப்பெண்கள், மொத்தம் 100 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சி 3 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. இப்பொழுது 4வது சுற்று ஆரம்பமாகிறது. எனக்கு நானே என்ற தலைப்பிலே இந்த சுற்று நடைபெற இருக்கிறது. இதிலே கேள்விகளை வந்திருக்கக்கூடிய அணியினரே தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். இலகுவான கேள்வி, அதை விட கொஞ்சம் சிரமமானது, கடினமான கேள்விகள் என்று 3 கேள்விகளை நாம் தொகுத்து வைத்திருக்கிறோம். அந்த கேள்விகளை அவர்களே தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். முதல் வாய்ப்பாக அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இப்படி வேகமாகவும் சுத்தலாம், இப்படி ஸ்லோவாகவும் சுத்தலாம். சுத்த போறீங்க. எந்த கேள்வியை தேர்ந்தெடுக்க போறீங்க? அல்லாஹ் நாடுவதை தேர்ந்தெடுக்க போறீங்க. அல்லாஹ் ஈஸியா நாடணும்னு நினைக்கிறீங்களா, கஷ்டமா வர்றதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் நாடுவான் ஈஸி. சரி, டிஃபிகல்ட், கடினமான கேள்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கடினமான கேள்வியாக இருந்தால் கூட நாங்கள் அதில் ஈஸியாக பதில் சொல்லி அந்த 100 மதிப்பெண்களை எங்களால் பெற முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் கேள்விகளை டிஸ்பிளே பண்ணுவோம். கேள்வி: அபு முந்தீரே, இறைவேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலே எந்த வசனம் மிகவும் மகத்தான வசனம் என்று உனக்கு தெரியுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டார்கள்? ஆப்ஷன் ஏ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பி குல் ஹுவல்லாஹு அஹத், சி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், டி இன்னா அக்தைனா கல் கௌசர். அபு முந்தீரே, இறைவேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலே எந்த வசனம் மிகவும் மகத்தான வசனம்? கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டீங்க. இருந்தாலும் நாங்கள் எங்கள் குடும்பத்தாரோடு ஆலோசனை செய்து அதற்கான பதிலை சொல்ல நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆப்ஷன் ஏ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள். அந்த பதில் சரியான பதிலா என்பதை சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பார்ப்போம். மீண்டும் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்பதுதான் அந்த மகத்தான வசனம். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 1476வது செய்தியாக அது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. வாங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க?
சுத்த போறீங்க. வேகமாக சுத்த போறீங்களா, ஸ்லோவா சுத்த போறீங்க? ஸ்லோவா சுத்த போறீங்க. ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா கேள்வி? அல்லாஹ் நாடினால் ஈஸியா வரும். இப்ப சுத்துங்க. ஈஸியான கேள்வி. சரி, அத்தக்வீர் அணியினருக்கான கேள்வி டிஸ்பிளேல இப்போ பார்க்கலாம். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எது? ஈஸியான கேள்வின்னு சொன்னீங்க, ஓகே. இப்படி நாங்க ஆப்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்ற மாதிரி ஈஸியான கேள்வியா போடுவீங்க. குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எது? ஏ ஷாபான், பி ரமலான், சி ஷவ்வால், டி ரஜப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பி ரமலான். பி ரமலான் என்ற பதிலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரமலான் என்பது சரியான பதில். உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் இந்த சுற்றுல கிடைக்கிறது. ரொம்ப ஈஸியான கேள்வியா தேர்ந்தெடுத்துட்டீங்க. சரி, அடுத்து அத்தாரிக் அணியினருக்கு நீங்க என்ன கேள்வி விரும்புறீங்க? ஈஸியா வேணும்னு விரும்புறீங்க. சுத்தி பார்ப்போமா அல்லாஹ் என்ன நாடான்னு? ஈஸி, டிஃபிகல்ட், மாடரேட், மீடியமான கேள்வியில் வந்து நின்று இருக்கு. சரி, அத்தாரிக் அணியினருக்கு மிகவும் இலகு இல்லாமல் கடினமும் இல்லாமல் நடுத்தரமா ஒரு கேள்வியை கேளுங்க. உலகில் முதல் வணக்கத்தலம் எது? ஏ மஸ்ஜிதுல் அக்ஸா, பி மஸ்ஜிதுல் நபவி, டி மஸ்ஜிதுல் ஹராம், டி மஸ்ஜிதுல் குபா. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி மஸ்ஜிதுல் ஹராம். கஷ்டமான கேள்வி இல்லை, ஈஸியான கேள்வி இல்லை, மீடியமான கேள்வி. டக்குன்னு பதில் அடிச்சிட்டீங்க. சரி, மஸ்ஜிதுல் ஹராம் என்ற சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. அத்தாரிக் அணியினருக்கான அந்த கேள்விக்கான பதிலுடைய ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயத்துடைய 3வது அத்தியாயம் 96வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. வாங்க, அர் ரஹ்மான் அணியினர் வாங்க. உங்களுக்கு எப்படி வேணும் கேள்வி? கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா சொல்ற மாதிரி கேள்வி வேணுமா, ஈஸியா இருந்தாலும் கஷ்டமா சொல்ற மாதிரி கேள்வி வேணுமா? கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியா இருந்தாலும் பரவாயில்லையா? சரி வாங்க, அங்க பாருங்க. இப்ப சுத்துங்க வேகமா. ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட், ஈஸி, இலகுவான கேள்வியாக. இலகுவான கேள்வியை அர் ரஹ்மான் அணியினருக்காக ஒரே நிகழ்வுக்கு 2 நபிமார்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள். அவர்களின் பெயர் என்ன? ஏ தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், டி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஒரே நிகழ்வுக்கு 2 நபிமார்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள். அவர்களின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் ஏ தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஈஸியான கேள்வின்னு சொன்னீங்க. ஈஸியா கேட்பீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்வியை கேட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஈஸியா தான் இருந்ததா? ஈஸியா தான் இருந்தது. சரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆனுடைய 21வது அத்தியாயம் 78வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதற்காக அர் ரஹ்மான் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கேள்விகள்லாம் எப்படி உங்களுக்கு சொல்ற மாதிரி வருதா? ரொம்ப பயப்படுற மாதிரி அளவுக்கு இல்லை. நம்ம நிறைய படிக்கிறதுனால ஈஸியா நம்மளால சொல்லிட முடியுது, அப்படிதானே? சரி, அடுத்து கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளை கேட்கணுன்றதுக்காக இந்த சுற்றை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் இதுல இடம்பெறும். இதுல முதல் சுற்றுல அந்த 5வது சுற்றுடைய முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு வருது.
அதிக எண்ணிக்கை இருந்தும் இறை உதவி கிடைக்காத போர்க்களம் எது? ஏ ஹுனைன் போர், பி பத்ரு போர், சி உகது போர், டி பனு முஸ்தலிக் போர். அதிக எண்ணிக்கை இருந்தும் இறை உதவி கிடைக்காத போர்க்களம் எது? எந்த போர்க்களமா இருக்கும் அது அப்படின்னு சொல்லி மசரா பண்றாங்க, சொல்ல போறாங்க. இருங்கம்மா, நம்ம ஆலோசனை பண்ணிட்டு சொல்லுவோன்னு ஒரு முடிவு. ஆப்ஷன் ஏ ஹுனைன் போர். ஆப்ஷன் ஏ ஹுனைன் போர். கஷ்டமான கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா நாங்க சொல்லாம இருப்போமா? எங்களுக்கு பதில நாங்க நிறைய படித்ததுனால சொல்ல முடியும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆப்ஷன் ஏ ஹுனைன் போர் என்பது சரியான பதில். கஷ்டம்தான் என்ற அதுல 100 மதிப்பெண்களை அஷம்ஸ் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அடுத்து அத்தக்வீர் அணியினருக்கான கேள்வி. இதற்கான ஆதாரம் 9வது அத்தியாயத்துடைய 25வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஹுனைனில் உங்களது அதிக எண்ணிக்கை உங்களுக்கு பெருமிதத்தை அளித்த போது அது உங்களுக்கு சிறிதும் பயனளிக்கவில்லை. பூமி விரிந்து பார்த்ததாக இருந்தும் அது உங்களுக்கு நெருக்கடியானது. பின்னர் நீங்கள் புறமுதுகிட்டு ஓடினீர்கள் என்ற வசனம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்காக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.